இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 2 சண்டே. கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. ஒரு ஆள் முக்கியமான ஆள்னு சொன்னால அவர் தான் நம்ம கூட்டு போயிட்டு இருக்காரு. எங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போறோம். வந்து ரூம்ல வந்து நான் தான் சமைக்க போறேன். சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சமைக்க போறேன். என்ன சமைக்க போறேன்னா மந்தி. இவர்தான் நம்ம உயர்ந்த மனிதர் யாசிர் நம்ம கூட வந்துட்டு இருக்காப்புல. நம்ம இருக்கிற ஏரியா வந்து அல் பஹரா, அல் பரகா. அப்துல் கலாமா. இங்கதான் வந்துட்டு அவரோட ரூம் இருக்கு. அவர் கேமராக்கு வைக்க போறாரு. நான் மறுபடியும் காமிப்பேன். அதனால இது பண்ண வேணாம். அல் பரகா இந்த ஏரியா வந்து செம்மையா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட்டும் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தோலை உரிக்காம விட்டுறீங்க? தோலை உரிக்காம வெட்டுறது, தோலை உரிச்சிட்டு வெட்டுறது இதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கறி வேக போறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். கறியை ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக போட்டுற வேண்டியதுதான். கறியை வேக போடணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மேகி மசாலா, உப்பு, இது மூணும் போட்டு ஃபர்ஸ்ட் கறியை நம்ம வேக போட்டுக்குவோம். நான் மட்டும் சிங்கிளா இருந்து பண்றதுனால எனக்கு பேச்சு துணைக்கெல்லாம் ஆள் இல்லை. கேமரா பிடிக்கிறதுக்கே நான் வந்து சம்பளத்துக்கு தான் ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன். எவ்வளோப்பா சேலரி உங்களுக்கு? கொஞ்சம் கிச்சன் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறாதீங்க. ஏன்னா வெளிநாட்டுலலாம் கிச்சன் இப்படி தான் இருக்கு. நம்ம வீடா இருந்தா அம்மா சுத்தபத்தமா வச்சிருக்கேன், கிளீனா எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் கறி வெந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு மந்திக்கு தேவையான வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆயில் அதிகமா சேர்த்துக்காதீங்க. என்ன சேர்க்காத. ஆயில் அதிகமா சேர்த்துக்கிட்டா ஆயில் குறைன்னு சொல்லுவாங்க. சும்மா அதை சின்னதாக ஒரு காமெடி. ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்து கொடுங்க. வெங்காயம்,
தக்காளி, மேகி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா, இது மட்டும்தான். வேற எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் போட்டாலே மந்தி பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒன்று, ரெண்டு. பேசுறதுன்னா தெரியல. நான் மட்டும் சமைக்கிறதுனால என்ன பேசுறேன்னு தெரியல. கேமராமேனுக்கு தமிழ் தெரியாது. ஆமா, அமெரிக்கால இருந்து இறக்கிருக்கு. இங்கிலீஷ். கேமராமேனுக்கு தமிழ் தெரியாது. ஆனா இதை எடு அதை எடுன்னு மட்டும் சொல்லுவேன். அது மட்டும் புரியும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சமா, சும்மா ஒரு பேருக்கு. அப்புறம் தக்காளி கோச்சிக்கிடும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சமைக்கிறெல்லாம் இல்லைண்ணா. சும்மா அதையும் போட்டு செஞ்சுட்டு மந்தி நானே சொல்லிடுவேன். சரி, ஷார்ஜால இருந்து துபாய் வந்து சமைச்சு தரானே நம்மளுக்காண்டி, நல்லா இல்லைன்னு சொன்னா அடுத்த வாரம் சமைக்க மாட்டான்னு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. வேற ஒண்ணு ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இல்ல, நான் நிறைய பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நாட்டுல நம்ம ஊர்லயும் சமைச்சு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. இல்ல நல்லா சமைப்பான், நானே சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? மணி இப்ப இங்க 2 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்னும் சமையல் போயிட்டு தான் இருக்கு. தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2 ஸ்பூன். இது கேமராமேனுக்காக. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். அதுவுமே தேவையான அளவு தான். அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். கேமரா கிட்ட வாங்க. அதுவும் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மேகி மசாலா சேர்த்துக்குவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது சிக்கன் மந்தின்னு தானே சொன்னா, இப்போ என்ன மட்டன் இருக்கு அப்படின்ட்டு. அது இடையில வரும்போது கோழி ஆடா மாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மேகி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். இதுவும் தேவையான அளவு தான். கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் நம்ம தனியா வேக வச்ச கறியை எடுத்து போட்டுக்கலாம். மட்டன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா. மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு. ஏன்னா அப்பதான் மட்டன்ல மசாலா டேஸ்ட் இறங்கும். கரம் மசாலா போட்டு அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. நல்லா இப்படி பெரட்டி மட்டன் வந்து நம்ம இந்தியன் மட்டன் தான். இது 1 kg வந்துட்டு 45 கிராம்ஸ். ஊறுகாசுக்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணவே கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு கிட்டத்தட்ட 50 பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு. ஒரு 40 பேர் அதுல நல்லா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. அதை கமெண்ட்லயே வந்து சொல்லிருங்க. சொல்லி பாராட்டுறீங்களா? கறி மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கறியை தனியா நம்ம எடுத்து வச்சிடணும்.
கறி வேக வச்ச தண்ணி தான் மெயினான விஷயம் மந்திக்கு. அந்த தண்ணியில தான் நம்ம வந்து சோறு சமைக்கணும். இப்போ வந்து நம்ம அதில் வந்து முழு மல்லி போட்டுக்குவோம். முழு மல்லியும் ட்ரை லெமனும் வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே போட்டிருக்கேன்னு மறந்துட்டேன். இப்போ கேமராமேன் சொன்ன ஞாபகத்தினால இப்போ இதில் போடுறேன். இதுலேயும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸர். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு. தண்ணி கொதி வந்தோம்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. வீடியோ எடுக்கிற பிஸியில் வந்துட்டு அரிசியை வந்துட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அதுதான் ப்ரோ முக்கியமே. அரிசியை ஊற வைக்க மறந்துட்டனால சோறு சரியா வேகலை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடல. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏதோ பட்டிட்டிங்க இதெல்லாம் பார்த்து ஒரு வழியாக மந்தியை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டது. சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸை உடைச்சாச்சு. டேய் யாரா இத உடைச்சது? கிச்சனே களைச்சி போட்டாச்சு.